ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல தொடர்ந்து மார்கழியினுடைய சிவ அனுபவத்தை நாம் சிந்தனை செய்து வருகிறோம். அந்த வகையில இன்னைக்கு மார்கழியினுடைய 17வது நாள். இந்த 17வது நாள்ல நாம சிந்தனை செய்து கொண்டிருக்கிற பஞ்ச ஆரண்ய திருத்தலங்கள்ல 4வது திருத்தலமாக பூளை வனத்தில் இறைவன் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஆலங்குடி நாதரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். வாங்க. காசியாரண்யேஸ்வரர் அப்படிங்கிற திருப்பெயரோடு இறைவன் பூலைவனநாதராக இங்கே இந்த பூலைவன காட்டிற்குள்ளே எழுந்தருளி அருள் புரிந்த ஒரு அற்புதமான திருத்தலம். இந்த திருத்தலத்தை இன்னைக்கு இப்படியெல்லாம் சொன்னா நிறைய பேருக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஆலங்குடி அப்படின்னா எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆலங்குடியிலேயே நிறைய ஆலங்குடி இருக்கேம்மா. இது எந்த ஆலங்குடி அப்படின்னா எல்லாருக்கும் தெரிந்த ஆலங்குடி குரு பகவான் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய அதே ஆலங்குடி தான். குரு பகவானுக்கு நாம பரிகார தலமாக வழிபடக்கூடிய அற்புதமான ஆனந்தமான ஒரு திருத்தலம் தான் ஆலங்குடி என்ற திருப்பெயரில் அமைந்திருக்கக்கூடியது. இறைவனுக்கு காசி ஆரண்யேஸ்வரர் அப்படிங்கிற திருப்பெயரும் ஆபத் சகாயர் அப்படிங்கிற திருப்பெயரும் இங்கே அமைய பெற்றிருக்கிறது. அம்பாள் ஏலவார் குழலி அம்மை அப்படிங்கிற திருப்பெயரோடும் இங்கே நமக்கு காட்சி தருகின்றார். இந்த கோயில் எங்க இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த கோவிலை நம்ம எப்ப பார்க்கணும்? பஞ்சாரண்ய திருத்தலங்கள்ல மாலையில சாயிரக்ஷ பூஜையில, அதாவது 5லிருந்து 6:30 மணிக்குள்ள நடைபெறக்கூடிய சாயிரக்ஷ வேளையில நாம இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணணும். அப்போ நேற்றைய தினம் நாம பார்த்த ஹரித்வார மங்கலத்திலிருந்து இந்த ஊருக்கு எவ்வளவு தொலைவு அப்படிங்கிறத பார்க்கணும்ல. ஹரித்வார மங்கலத்திலிருந்து இந்த ஊர் சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தான் நமக்கு தொலைவே அமைஞ்சிருக்குது. ஒரு 15லிருந்து 20 நிமிஷத்துக்கு இந்த ஊருக்கு நம்ம வந்து சேர்ந்துடலாம். நம்ம அங்கே உச்சி வேலையை முடிச்சுட்டு நல்லா சாப்பிட்டுட்டு மத்தியானம் ஒரு இடத்துல ஓய்வு எடுத்துட்டு அதற்கு பிறகு மாலையில் வந்து இங்கே வழிபாடு பண்ணலாம். காலையில் 3 கோயில் முடிச்சாச்சு. இப்போ மாலையில் இந்த கோயில் முதல்ல ஆரம்பிக்கணும். இது 4வது கோயில். புதுசாக இன்னைக்கு தான் நீங்கள் பதிவு பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே நாளில் வழிபட வேண்டிய 5 கோவில்களில் இது 4வது கோயிலாக நான் சொல்லிட்டு இருக்கேன். இதுக்கு முந்தைய 3 பதிவுகள் இருக்கு. பார்க்கலன்னா முந்தைய 3 தினங்களில் போய் அந்த பதிவை பாருங்க. அப்பதான் இந்த 5 தலத்தையும் வழிபாடு பண்ணினா என்ன பலன்கிறது உங்களுக்கு புரியும். தொடர்ந்து பார்க்குறவங்க அப்படியே நம்ம தொடரலாம். 5ல் 4வது திருத்தலம் இங்கே இறைவன் மிக அழகாக ஆபத் சகாயர் அப்படிங்கிற திருப்பெயரோடு காட்சி தருகிறார். ஆலங்குடிநாதர் அப்படின்னு இந்த பெருமானை சொல்லலாம். ஏன் இறைவனுக்கு இந்த பெயர் வந்தது? தேவர்கள் பார்க்கடலை கடைஞ்சாங்க. இப்ப மனிதர்களுக்கு நரை திரை மூப்பு பிணி சாக்காடு இதெல்லாம் வந்துருச்சு. இதனால ரொம்ப தொல்லப்படுறோம்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு காலத்துல தேவர்களுக்கும் இருந்ததாம். தேவர்களும் நரை திரை மூப்பு பிணி சாக்காடு இதனால ரொம்ப துன்பப்பட்டு இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு என்ன வழி அப்படின்னு போய் தேவேந்திரன்ட்ட கேட்குறாங்க. தேவேந்திரன் எனக்கே நரைச்சிருச்சுப்பா, நான் யார்கிட்ட போய் கேட்கறதுன்னு தெரியல, வாங்க எல்லாரும் போய் பிரம்மாட்ட கேட்போம்னு பிரம்மாட்ட கேட்குறாங்க. பிரம்மா என்ன பண்றாரு, எனக்கே திரை வந்து விட்டது, இப்போ வேதத்தை நான் பக்கத்தில் வச்சு பார்த்தா தெரியல, தள்ளி வச்சு பார்த்தா தான் எனக்கே கண்ணுக்கு தெரியுது, அதனால் என்கிட்டையும் இதுக்கு பதில் இல்லை, வாங்க எல்லாருமா போய் மகாவிஷ்ணுகிட்ட கேட்போம் அப்படின்னு நாராயணர்கிட்ட போய் கேட்குறாங்க. நாராயணர் சொன்னார், நான் படுத்திருக்கிறேனே இந்த பார்க்கடல், இதை கடைஞ்சா அமிர்தம் வெளிப்படும், அமிர்தத்தை சாப்பிட்டா அவங்களுக்கு நரைத்திரை மூப்பு பிணி சாக்காடு கிடையாது. இப்போ அமிர்தத்தை கடைஞ்சி எடுக்கிறது அவ்வளோ சாதாரண வேலையா? பார்க்கடல் அவ்வளோ பெரிய கடலை கடையிறதுக்கு முதல்ல மத்துக்கு எங்கே போகிறது? மேருகிரி மலையை மத்தாக மாற்றினர். அதுக்கு பெரிய கயிறு வேணுமே. வாசுகி என்கின்ற நாகத்திடம் வேண்டி அதை கயிறாக மாற்றி கொண்டார்கள். இப்போ கடையிறதுக்கு மத்து இருக்குது, கயிறு இருக்குது, ஆள் வேணும் இல்லையா? தேவர்கள் எல்லாம் சேர்ந்தா கூட பலம் வேணும் இல்லை? பலம் யார்கிட்ட இருக்கு? அசுரர்கிட்ட தான் இருக்கு. அப்போ அசுரர்களை போய் கூப்பிடணும். அவங்க எப்படி வருவாங்க? தேவர்களுக்கு உதவி பண்ண அவங்க என்ன அவ்வளோ நல்லவங்களா? தேவர்களை அழிக்கணுங்கிறது தானே அவங்க திட்டமே. அவங்க எப்படி உதவிக்கு வருவாங்க? அப்ப நாராயணர் ஒரு யோசனை சொல்றார். அமிர்தம் கிடைச்ச உடனே அமிர்தத்துல பாதி உங்களுக்கு கொடுத்துட்றோம், பாதியை நாங்க வச்சுக்கிறோம் அப்படின்னு ஒரு உடன்படிக்கை பேசி பாதி அமிர்தம் கிடைச்ச பிறகு அவங்கள விட வலிமை படைத்த நம்ம எப்படியும் தேவர்களை கொன்னுறலாம் அப்படிங்கிற திட்டத்தோட இவங்க கிளம்பி அசுரர்கள் வந்து சேர்றாங்க. தேவர்கள் என்ன திட்டத்தோட வர்றாங்க? அமிர்தம் கிடைக்கட்டும், அதுக்கப்புறமா கொடுக்கலாமா வேணாமாங்கிறத நாராயணர் பார்த்துக்குவார். எப்படியாவது நாராயணர் அவங்களை ஏமாத்திடுவார், நமக்குத்தான் அமிர்தம் கிடைக்கும் அப்படிங்கிற திட்டத்தோட இங்க தேவர்கள்
வால்புறத்திலே தேவர்கள், வாய்ப்புறத்திலே அசுரர்கள். 2 பேரும் கடையிறாங்க, 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 கடையிறாங்க. 1000 வருஷம் கடையிறாங்க. எதிர்பார்த்தது அமிர்தம். ஆனா வந்ததோ ஆலகால விஷம். அந்த ஆலகால விஷம் திரண்டு வந்த உடனே எங்க போறதுன்னு தெரியாம திசைக்கு ஒருவராக சிதறி ஓடுகிறார்கள். விஷம் விட்டு வைக்கல. தொரத்துது, 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 தொரத்திக்கிட்டே இருக்குது. எங்க தான் ஓடுவாங்க? கடைசியா லாஸ். கையில இருக்கிறதெல்லாம் லாஸ் ஆனா தான் ரொம்ப பேருக்கு கைலாஷ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கிறதே ஞாபகத்துக்கு வரும். இருக்கிற வரைக்கும் தோணாது. எல்லாம் போச்சுன்னா, அப்பா அங்க ஒருத்தர் இருக்கிறாரேன்னு தோணும்ல. அப்படி எல்லாம் நேரா போய் கைலாயத்துல சிவபெருமான சரணாகதி அடைகிறாங்க. விஷம் அவங்கள உள்ள விடமாட்டேங்குது. இப்படி சுத்துனா அப்படி வருது, அப்படி சுத்துனா இப்படி வருது. ஒரு வழியா அதை ஏமாத்தி உள்ள போயிட்டாங்க. சிவபெருமான்ட்ட போய் சொல்றாங்க, "சுவாமி, நாங்க எல்லாருமா சேர்ந்து ஒரு விவசாயம் பண்ணோம்." என்ன விவசாயம்? பாற்கடலை கடைஞ்சோம். அதில விளைஞ்சது உங்களுக்கு. எப்படி பாருங்க. தேவர்கள் எவ்வளவு சாமர்த்தியசாலி பாருங்க. முதல்ல வந்த விஷத்தை எடுத்துக்கோ அப்படிங்கிறத அப்படியே மறைமுகமா சொல்ட்டாங்க. விளைஞ்சது உனக்கு. சிவபெருமான் பார்த்தார். அவருக்கு எதுவா இருந்தா என்ன? எல்லாம் ஒண்ணு தானே. தன் பக்கத்திலே திருநீற்று பெட்டியை தாங்கிக் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய பிம்பமாக கண்ணாடியிலிருந்து வெளிப்பட்ட சுந்தரனை கூப்பிட்டார். சுந்தரா, அவ்விடத்தை இவ்விடத்துக்கு கொண்டு வா அப்படின்னார். தேவர்களே நெருங்க முடியாத அதிபயங்கரமான அந்த ஆலகால விஷத்தை அப்படியே அவர் போய் சுந்தரர் ஒரு நாவல் பழம் மாதிரி திரட்டி கொண்டு வந்து கையில கொடுத்துட்டார். சிவபெருமான் அந்த விஷத்தை வாங்கி தேவர்களை காப்பாற்ற வேண்டுமே, அவர்களுடைய ஆபத்தை நீக்க வேண்டுமே அப்படின்னு என்ன பண்ணாரு, தான் உண்டு தேவர்களுக்கு அருள் செய்தாராமா. அதனால அவருக்கு நீலகண்டம் என்கின்ற பெயரும் உண்டாகியது. விஷத்தை கண்டத்திலே நிறுத்தி இறைவன் அருள் காட்டினார். ஆபத்தில் சகாயம் செய்த காரணத்தினால் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஆபத் சகாயர் அப்படிங்கிற திருப்பெயர் உண்டாகியது. இந்த தலத்திற்கும் ஆலத்தை குடித்ததனால், ஆலம் என்றால் விஷம், விஷத்தை குடித்ததனால் அவருக்கு ஆலங்குடிநாதர் அப்படிங்கிற பெயராகவும், அது ஊரினுடைய பெயராக ஆலங்குடி அப்படின்னும் அமைந்தது. இறைவன் விஷத்தை குடித்து தேவர்களை காத்த காரணத்தினால் எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் இங்கே எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஆபத் சகாயரை வந்து வழிபாடு பண்ணினா அந்த துன்பங்கள் நீங்கும் அப்படிங்கிறது தான் இந்த தலத்தினுடைய தனிப்பெரும் சிறப்பு. இந்த ஆலயத்திற்கு இன்னொரு வரலாறும் சொல்லப்பட்டிருக்கிறது. அமுதோகர் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த சிவபக்தர், சிவபெருமான் மீது அதீதமான அன்பு கொண்டவர். அந்த சிவபக்தர் முசுகுந்த சக்கரவர்த்தி, நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறோம். அந்த முசுகுந்த சக்கரவர்த்தி கிட்ட அமைச்சராக பணிபுரிகிறார். அவருடைய சிவபக்தியையும் அவர் செய்கிற புண்ணிய பலன்களையும் பார்த்த ராஜா என்ன பண்ணாரு, உங்களோட புண்ணியத்துல பாதி எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டார். அமுதோகரோ தர மறுத்துட்டார். அதனால அவருடைய தலையை வெட்டுங்க அப்படின்னு உத்தரவிட்டுட்டார் மன்னர். மன்னர் உத்தரவிட்ட உடனே காவலாளிகள் அவருடைய தலையை வெட்டுறாங்க. தலையை வெட்டிய உடனே அகில உலகத்திற்கும் அமுதோகர் என்கின்ற அந்த சப்தம் கேட்கின்றது. இந்த சத்தத்தை கேட்ட உடனே ராஜா தான் செய்தது எவ்வளவு பெரிய தவறு அப்படின்னு உணர்ந்தார். மிகப்பெரிய சிவபக்தரான இவரை தண்டித்து விட்டோமே அப்படின்னு ஓடி வந்து இங்க இருக்கக்கூடிய ஆபத் சகாயர்கிட்ட சரணாகதி அடைந்து என்னை மன்னித்து விட வேண்டும் அப்படின்னு இறைவன் கிட்ட பிரார்த்தனை பண்ண இறைவன் இவருடைய தவறை மன்னித்து இவரை காப்பாற்றினார் அப்படிங்கிறதும் இந்த ஆலயத்திற்கு இன்னும் ஒரு வரலாறாக சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு கூட ஒரு வித்தியாசமான பெயர் தான். கலங்காமல் காத்த கணபதி அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய பிள்ளையாருக்கு பேரு. கஜமுகாசூரன் கிட்ட தேவர்கள் மாட்டிக்கிட்டு துன்பப்பட்டாங்க இல்லையா, அந்த துன்பத்திலிருந்து தேவர்களை காத்த கணபதி. அதனால இவருக்கு கலங்காமல் காத்த கணபதி அப்படிங்கிற திருப்பெயரும் அமைய பெற்றிருக்கக்கூடியது. இங்க இருக்கக்கூடிய அம்பாள் தவம் செய்து இறைவனை மணந்து கொண்ட காரணத்தினால திருமணமங்கலம் அப்படின்னும் இந்த ஊருக்கு இன்னும் ஒரு பெயரும் அமைய பெற்றிருக்கிறது. இத்தனை சிறப்புகள் இந்த ஊருக்கு இருந்தாலும் நிறைய பேருக்கு இந்த ஊர்ல தெரிகிறது தட்சணாமூர்த்தி தான். ஆலங்குடியில குரு பகவான், அதாவது நவக்கிரகங்கள்ல இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்றாரு, இங்க தட்சணாமூர்த்தி ஸ்வரூபமாக அருள் புரிகின்றார் அப்படிங்கிறதுனால தான் இதை குருத்தலம் அப்படின்னு நமக்கு சொல்றாங்க. நிறைய பேர் இந்த கோயிலுக்கு வருவாங்க.
குருவை மட்டும் வழிபாடு பண்ணுவாங்க, அப்படியே கிளம்பி போயிடுவாங்க. எப்போதுமே நான் உங்களுக்கு சொல்றது உண்டு, ஒரு நவக்கிரகத்தினுடைய பரிகார தலத்துக்கு நீங்க போறீங்க அப்படின்னா, வெறும் அந்த கிரகத்தை மட்டும் கும்பிட்டு வர்றது, அந்த தெய்வத்தை மட்டும் கும்பிடுறது அப்படிங்கிறது சரியானது அல்ல. அந்த கிரகத்துக்கு யார் நல்லது பண்றா, அந்த தலத்தினுடைய நாயகர் யார், யாரால் இந்த தலம் உருவாகியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை வணங்கினால்தான் முழுமையான பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அந்த வகையில ஆலங்குடியில நாம போய் முதல்ல வணங்க வேண்டியது ஆபத் சகாயரைத்தான். ஆபத் சகாயரை வழிபாடு பண்ணி ஏலவார் குழலம்மையையும் நாம வழிபாடு பண்ணிட்டு அதற்கப்புறம் இங்க இருக்கக்கூடிய குருவை நாம வழிபாடு பண்ணினா எல்லா வகையான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். இங்க போய் வழிபடுறதுனால நமக்கு என்ன பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. குரு பார்க்க கோடி நன்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க. குருவுக்கும் அருள் செய்த நாதராக ஆபத் சகாயர் இருக்கிறார். அப்போ ஆபத்திலிருந்து நம்மை காக்கக்கூடிய நாதராக திருமணம், குழந்தை பேரு, நல்ல கல்வி, நல்ல ஞானம், இது அத்தனையையும் தரக்கூடிய ஒரே திருத்தலமாக இந்த திருத்தலம் அமைந்திருக்கிறது. நமக்கு எல்லாமே குருவினுடைய பார்வையினால தான் கிடைக்கும். இறைவனே குருவாக இருந்து இங்கு அருள் புரியக்கூடிய காரணத்தினால திருமணத்திற்காக வந்து வேண்டுபவர்களும், குழந்தைக்காக வேண்டுபவர்களும், ஞானம் கல்வி கிடைக்கணும்னு வேண்டுபவர்களும், ஆபத்திலிருந்து தங்களை நீக்கணும் அப்படின்னு வேண்டுவோருக்கும் ஒரு அழகான விமோச்சனத்தை தரக்கூடிய திருத்தலம் இந்த ஆலங்குடி. இன்றைய மார்கழியினுடைய 17வது நாள் திருப்பாவை திருவம்பாவை பாடல்கள் என்னங்கிறத பார்த்துட்டு வரலாம் வாங்க. செங்கன் அவன் பால் திசை முகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இலாதோர் இன்பம் நம்பாலதா கொங்கு உன் கருங்குழலி நந்தம்மை கோதாட்டி இங்கு நம் இல்லங்கள் தோறும் எழுந்து அருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அங்கன் அரசை அடியோன்கட்கு ஆரமுதை நங்கள் பெருமானை பாடி நலந்திகழ பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடேலோர் எம்பாவாய். அம்பரமே தண்ணீரே சோரே அரஞ்செய்யும் எம்பெருமான் நந்தகோபாலா எழுந்திராய். கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குலவிளக்கே எம்பெருமாட்டி யசோதாய் அறிவுராய். அம்பரம் ஊடறுத்தோங்கி உலகளந்த உம்பர் கோமானே உறங்காது எழுந்திராய். செம்பொற் கழலடி செல்வா பலதேவா உம்பியும் நீயும் உறங்கேலோர் எம்பாவாய். பஞ்சாரண்ய சேத்திரத்துல 4வது திருத்தலமாக பூலைவனத்தில் இறைவன் ஆலங்குடிநாதராக எழுந்தருளி அருள் புரியக்கூடிய ஆபத் சகாயரை பத்தி இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள், உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைய மார்கழி சிவானுபவத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.